ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் கேள்விகள்ல பார்ட் 4 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கேன். அத பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்மளோட சேனல புதுசா ஒரு வேளை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்ட் 50 வரைக்கும் இந்த குரூப் 2க்கு முன்னாடியே உங்களுக்கு நான் போடப் போறேன். மறுபடியும் குரூப் 4 வரும்போது திரும்ப அதே மாதிரி 51, 52ன்னு பார்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கு. அப்போ எல்லா பாடத்திலயும் இருக்கிற கஷ்டமான கேள்விகள், நீங்க சரியா கவனிக்காம விட்ட கேள்விகள், டீப்பா படிக்காததுனால தெரியாத கேள்விகள் எல்லாமே இதுல கவர் ஆயிரும். கிட்டத்தட்ட இப்போ அந்த பார்ட் 50க்குள்ளேயே உங்களுக்கு 500 கொஸ்டின்ஸ் கவர் ஆக போகுது. அப்போ நீங்க எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமான கேள்விகள்லாம் நீங்க ஈஸியா வந்து ஃபேஸ் பண்ணிருவீங்க. ஓகேவா? நீங்க பயப்பட தேவையே இல்ல. பாடத்த வந்து ஓரளவு நான் 70, 80% தான் படிச்சிருக்கேன்னா கூட, இந்த 500 கொஸ்டின்ஸ ஃபுல்லா தரோவா பார்த்துட்டு போகும்போது, உங்களுக்கு 100% நீங்க கவர் பண்ண அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு அனௌன்ஸ்மென்ட். அதாவது நம்மளோட சேனல்ல குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா, மொபைல்லயே முழுக்க முழுக்க நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புக்கு, பேப்பர், பேனா எதையுமே தூக்க தேவையில்ல. ஏன்னா வரப்போற எக்ஸாம்ல சிபிடி பேஸ் எக்ஸாம்ஸ் தான் இனிமேல் நடக்கப் போகுது. அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரியும், புக்ஸ் எதையுமே எங்க போனாலும் நீங்க கேரி பண்ண தேவையில்லாம, மொபைல் ஃபோன்லயே உங்களுக்கு எல்லாமே, அதாவது பிடிஎஃப், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எல்லா பாடத்துக்கும் தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸு இது இல்லாம ஸ்கூல் புக்க தாண்டி நீங்க வெளிய படிக்க வேண்டிய கூடுதலான குறிப்புகள், இப்படி எல்லாமே ஒரே அப்ளிகேஷன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது மட்டும் இல்ல, மினி டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே அதில நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 500 பிடிஎஃப், 500 வீடியோ, அப்புறம் டெஸ்ட், கூடுதல் குறிப்புகள் எல்லாமே பிடிஎஃப் எல்லாம் நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். வீடியோஸ வந்து எப்ப வேணாலும் திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வெறும் ரூ. 500 அவைலபிளா இருக்கு. இந்த குரூப் 2 டெஸ்ட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வரப்போற குரூப் 4க்கு படிக்க போறேன் அப்படின்னாலும், இப்பயே நீங்க எடுத்து அந்த பிடிஎஃப் வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி வச்சு, நீங்க தேவையானத படிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால டெஸ்ட் பேட்ச்ச பத்தி தெரியாதவங்களுக்கு, அதுக்கு தேவையான வீடியோஸ வந்து எந்த நம்பர கான்டாக்ட் பண்ணணும் அப்படி எல்லாத்தையுமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் கீழ குடுத்துர்றேன். அதுல வந்து நீங்க பெருசா எந்த யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு அழகா உள்ள அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு, அ ஜிபேவோ இல்ல உள்ளேயே கியூஆர் கோடு இருக்கும். அதையோ ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்ணிட்டு, உடனே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 4 வீடியோல 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிகேவும், தமிழும் மட்டும் தான் இதுல இருக்கும். ஓகேவா? மேத்ஸ் கொஸ்டின்ஸோ, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸோ இருக்காது. பாடப்பகுதியில இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. "குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா" என்னும் பாடலை எழுதி இசையமைத்தவர் யார்? ஆப்ஷன் 1 நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் 2 ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் 3 சுப்பிரமணிய பாரதி, ஆப்ஷன் 4 சுப்பிரமணிய சிவா. இதுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து எது ஆன்ஸரா இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் கிடையாது. அதனால நீங்க அட்லீஸ்ட் டெஸ்ட் இப்படி இந்த மாரி எழுதும்போது இந்த 30 செகண்ட்ஸ்ல அந்த கொஸ்டின ஷார்ட்டா வந்து நோட் பண்ணிட்டு கூட நீங்க ஆன்ஸரையும் கையோட நோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா 10 மினிட்ஸ்ல எல்லாமே சேர்த்து முடிச்சிடலாம். ஓகே. இதுக்கான ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆன்ஸர் வந்து ராஜகோபாலாச்சாரி. யாரு ராஜகோபாலாச்சாரி? ராஜாஜி. ஓகேவா? ராஜாஜி தான் இந்த பாட்டு. நம்ம இந்த பாட்ட நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். நெறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆச்சரியமானதா கூட இருக்கலாம். அ இந்த பாட்ட எங்கேயும் கேள்விப்பட்டிருப்போம். யாரோ ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க போல, யாரோ ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு நம்ம நெனச்சோம். ஆனா அந்த பாட்ட எழுதி அதை இசையமைச்சவரு ராஜாஜி தான். ஓகேவா? இது நெறைய பேருக்கு புதுசா கூட இருக்கலாம். இல்ல ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஓகே. இது எதுலருந்து எடுத்திருக்கேன் அப்டின்னா, தேசிய தலைவர்கள பத்தின தனியாவே நம்மளுக்கு ஒரு தலைப்பே இருக்கு. ஓகேவா? ஒரு 10, 15 தலைவர்கள பத்தி நம்ம தனியா படிக்க வேண்டியிருக்கு இல்லையா? நம்மளோட சேனல்லயும் போட்டிருக்கோம் எல்லாத்த பத்தின வீடியோஸும். அதுல ராஜாஜிய நீங்க படிக்கும்போது கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் இருந்திருக்கணும். ஓகே. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. "பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன்" என குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் 1 கலித்தொகை, ஆப்ஷன் 2 நற்றிணை, ஆப்ஷன் 3 புறநானூறு, ஆப்ஷன் 4 பதிற்றுப்பத்து. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். எதுவா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் ஆன்ஸர கெஸ் பண்ண பழகுங்க. ஆன்ஸருக்காக வெயிட் பண்ணாதீங்க.
நீங்க ஒரு ஆன்ஸர மைண்ட்ல வச்ச பிறகு நீங்க ஆன்ஸர பாருங்க. இதுக்கான ஆன்ஸர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்ஸர் வந்து கலித்தொகை. அதுல தான் இந்த கொட்டேஷன் குடுத்துருக்காங்க. இது எந்த படத்துல இருந்துன்னா, தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் பாடத்துல இருந்து தான் இது எடுக்கப்பட்டது. நீங்க வந்து தமிழ் நெனச்சுப்பீங்க. ஆக்சுவலா இது ஒரு எத்திக்ஸ் ஜிகே லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 2018 அதாவது 2018 கணக்கெடுப்பின்படி இந்திய சாலைகளின் மொத்த நீளம் எவ்வளவு? ஏன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ சாலைகளோட லென்த் கூடியிருக்கலாம். ஆனா, நம்ம புக்ல இருக்கிற கன்டென்ட் வந்து 2018 கணக்கெடுப்பின்படி குடுத்த கன்டென்ட் தான். அத கேட்கறதுக்காக தான் நான் அதே வருஷத்த மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கேன். ஓகேவா? புக்ல இருக்க டேட்டா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸா எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனா, இத வந்து ஏன்னா ஒரு சில நேரம் ஸ்கூல் புக் கன்டென்ட்ட கேட்கும்போது, வருஷம் முன்னாடி இருந்தாலும் அந்த வருஷத்த மென்ஷன் பண்ணி கேட்கறாங்க. லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே. இப்ப ஆப்ஷன் என்ன அப்டின்னா, 30,00,000 கிலோமீட்டர், 32,00,000 கிலோமீட்டர், 34,00,000 கிலோமீட்டர், 35,00,000 கிலோமீட்டர். இதுல எவ்வளவு இந்தியாவோட மொத்த சாலைகளோட நீளம் அப்டிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஓகே. இதுக்கான சரியான விடை என்ன அப்டின்னு பார்ப்போம். 34,00,000 கிலோமீட்டர் அப்டிங்கிறது தான் சரியான விடை. 34,00,000 லட்சம் கிலோமீட்டர். இந்தியாவோட சாலை போக்குவரத்து மிகப்பெரிய போக்குவரத்து. இது எந்த பாடத்திலருந்து எடுக்கப்பட்டதுன்னா, எக்கனாமிக்ஸ்ல ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். அதுலருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 4த் கொஸ்டின் பாருங்க. 2015ஆம் ஆண்டின் உலக சுகாதார தினத்தின் கருப்பொருள் என்ன? இப்ப 2025 வந்துருச்சே மேடம். இப்ப என்ன 15 கேட்கிறீங்கன்னா, இது ஸ்கூல் புக்ல இருக்கிற கன்டென்ட். ஸ்கூல் புக்ல 15ல நடந்த உலக சுகாதார தினத்தோட கருப்பொருள்னு குடுத்திருந்தாங்க. அதனால நான் அப்படியே கேட்டிருக்கேன். பாருங்க, உணவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது நம் கடமை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது உணவில் கலக்கப்படும் கலப்படங்களை தடுப்போம். 3வது ஆப்ஷன் பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை. 4வது ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும் தவறு. இதுல எது 2015ல உலக சுகாதார தினத்துக்கான கருப்பொருளா வச்சிருந்தாங்க? புக்ல படிச்சிருப்பீங்க. பட் ரொம்ப டீப்பா கவனிச்சு படிச்சிருந்தா மட்டும் தான் இது ஞாபகத்துல இருக்கும். 2025ல ஒருவேளை உலக சுகாதார தினம் நடந்திருந்தா, அதோட கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். பட் அது கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல வந்துரும். ஓகே. இதுக்கான ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆன்ஸர் வந்து "பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை" அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, "சுத்தம், சுகாதாரம், உயிர்வாழ உணவு" அப்படிங்கிற ஒரு லெசன் சயின்ஸ் லெசன்லேருந்து எடுத்தது. அதாவது பண்ணையிலிருந்து சாப்பிடுற வரைக்கும் எல்லா இடத்துலயுமே உணவ பாதுகாப்பா நம்ம ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். பண்ணையில மொத விவசாயம் பண்ணும்போது இயற்கை உரம் போட்டு நல்லா ஃபெர்டிலைசர் இல்லாம பண்றது மட்டும் முக்கியம் இல்ல. அத கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும்போது ஃபுல்லா ஒரு கெமிக்கல் இதுக்குள்ள வச்சு ஸ்டோர் பண்ணா வேஸ்ட் தான். சரி அதுக்கப்புறம் அத வந்து ப்ராசஸ் பண்றாங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கே இருக்கு. அத வந்து நான் வந்து பொட்டேட்டோ சிப்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது நெறைய அதுல மசாலாவையும், கலர்ஸையும், ஃப்ளேவர்ஸையும் ஏத்தி நான் பண்ணேன்னா, அது யூஸ் இல்ல. அப்போ ஒரு பொருள் உற்பத்தியிலிருந்து கடைசியில ஒருத்தர் வாயில உணவா போற வரைக்குமே அத பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட கருப்பொருள். ரொம்ப அருமையான ஒண்ணு. ஓகேவா? அந்த தீம் வந்து சூப்பரா இருக்கு. ஓகே 5த் கொஸ்டின் பாருங்க. சூஃபி துறவி சலீம் சிஷ்டி மற்றும் சீக்கிய குரு ராம்தாஸ் ஆகியோரை ஆதரித்த முகலாய மன்னர் யார்? ஆப்ஷன் 1 அக்பர், ஆப்ஷன் 2 அவுரங்கசீப், ஆப்ஷன் 3 ஷாஜஹான், ஆப்ஷன் 4 ஜஹாங்கீர். முகலாயர்கள் லெசன்ல நீங்க இவங்க எல்லார பத்தியும் படிச்சிருப்பீங்க. படிக்கும்போது இந்த பாயிண்ட் கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஒரு முக்கியமானது. இதுல கொஸ்டின்லயே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு. அத வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். அவங்க 2 பேர் நேம வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம். ஓகேவா?
ஓகே. கெஸ் பண்ணிட்டீங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் அக்பர். கொஸ்டின்ல என்ன ஹிண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, சூபி துறவி சலீம் சிஸ்டி, சீக்கிய குரு ராம்தாஸ். பாருங்க ஒருத்தரு சூபி மதத்த சேர்ந்தவர் துறவி, அதாவது முஸ்லீம் இத சேர்ந்த ஒரு அ ச இவரு. இன்னொருத்தரு சீக்கிய மதத்த சேர்ந்தவரு. இப்படி எல்லா மதங்களையும் ஆதரிச்ச முகலாய மன்னர்னாலே அது அக்பர் தான். ஓகேவா? எல்லா மதத்துக்கும் ஈக்குவலா மரியாதை குடுத்திருப்பாரு. எல்லா மதத்தையும் ஆதரிச்சிருப்பாரு. அதனால அக்பர் தான். இந்த மாதிரி நீங்க கெஸ் பண்ண தெரியணும். தெரியாத கொஸ்டினுக்கு. ஓகேவா? இவரு ஒரு மதத்த சேர்ந்தவரா இருக்காரு. இவரு 2 பேரையும் எந்த மன்னர் ஆதரிச்சிருப்பாரு? அவுரங்கசீப்பே ரொம்ப கொடூரமானவரு. அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு நம்மனால அக்பர் அப்படின்னு சூஸ் பண்ண முடியும். ஓகே. இது எந்த லெசன்னா, முகலாயர்கள் லெசன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6த் கொஸ்டின். சென்னை துறைமுகம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் எத்தனையாவது முக்கிய செயற்கை துறைமுகம் ஆகும்? சென்னை துறைமுகம் அப்படிங்கிறது ஒரு செயற்கை துறைமுகம். அதுவும் இந்த கண்டெய்னர் பெரிய பெரிய அந்த சரக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கண்டெய்னர்கள்லாம் ஏற்றுமதி, இறக்குமதி செய்றதுல ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆனது. வேற வேற நாடுகள்லேருந்து டன் கணக்குல வந்து கண்டெய்னர்கள இங்க இறக்குவாங்க. அது மாரி ஏத்திட்டு போவாங்க. இதுல இத ஹேண்டில் பண்றதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? சென்னை துறைமுகம் எத்தனாவது இடத்துல இருக்கு? ஆப்ஷன் 1 முதலாவது, 2வது, அடுத்து 3வது, 4வது. இதுல எதுன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. உங்க டைம் ஸ்டார்ட்ஸ். ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். 2வது பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? சென்னை துறைமுகம் தான் கண்டெய்னர்கள வந்து ஹேண்டில் பண்றதுல 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப 1 பிளேஸ்ல எது இருக்கு அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி கூட கீழ கமெண்ட்ல போடுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். ஓகே. அடுத்து வர்ற பார்ட்ல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினா அதுவும் ஒரு கொஸ்டினா வந்து நான் கிரியேட் பண்ணி அத சொல்லிர்றேன். ஓகேவா? 1 பிளேஸ்ல எது இருந்துச்சுன்னு. இதுல ஆன்சர் என்னன்னா 2வது. இது எதுல எடுக்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, எக்கனாமிக்ஸ்ல தமிழ்நாட்டு பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான லெசன். அதுலருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் 7த் கொஸ்டின் பாருங்க. கிராமத்தில் நடந்த முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு, எப்போது? முதல்ல கிராமத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு. அது எங்க? எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1940 ராம்கர். 2வது ஆப்ஷன் 1931 கராச்சி. 3வது ஆப்ஷன் 1937 பைஸ்பூர். 4வது ஆப்ஷன் 1946 மீரட். இதுக்கு என்ன சரியான ஆன்சர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணீங்க. உங்க டைம் ஸ்டார்ட்ஸ். இந்திய தேசிய காங்கிரஸோட மீட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனியா நீங்க அத எல்லாமே எழுதி வச்சு படிச்சிருக்கணும். எல்லாத்தையும் படிக்காட்டி கூட, முக்கியமான நிகழ்வுகள் நடந்த மாநாடுகள நீங்க தெரிஞ்சிருக்கணும். நான் நம்மளோட சேனல்ல இத கூடுதல் குறிப்புகள்ல முக்கிய மாநாடுகள்னு தனியா டேப்லர் காலம் போட்டு குடுத்துருக்கேன். நம்மளோட அப்ளிகேஷன்லயும் உள்ள தனியா கூடுதல் குறிப்புகள்ல இது இருக்கும். நீங்க பிடிஎஃப்பே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்டின்னா, 1937 பைஸ்பூர். மும்பைல இருக்க ஒரு ஊர் தான் இந்த பைஸ்பூர். 1937ல அங்க நடந்திருக்கும். இதுதான் முதல்ல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸோட கிராமத்துல நடந்த மாநாடு. இது எதுலருந்து எடுக்கப்பட்டதுன்னா, நம்மளுக்கு வந்து திராவிட இயக்கம், நீதி கட்சி, இந்திய தேசிய இயக்கம்ன்றதெல்லாம் தனி தலைப்பாவே நம்ம சிலபஸ்ல குடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய காங்கிரஸ் நீங்க படிக்கும்போது இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8த் கொஸ்டின். உட்கருக்கள் சிதைவடைந்து அதிக நிலைப்புத்தன்மை உடைய உட்கருக்களாக மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது ஒரு சயன்ஸ் கொஸ்டினு. இது ஒரு டெஃபனிஷன். ஓகேவா? இது என்ன நிகழ்வுன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க. ஆப்ஷன் 1 அணுக்கரு இணைவு. ஆப்ஷன் 2 அணுக்கரு பிளவு. ஆப்ஷன் 3 அணு வெடிப்பு. ஆப்ஷன் 4 கதிரியக்கம். இந்த 4ல எந்த செயலுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ்.
இதுக்கான சரியான விடை கதிரியக்கம். கதிரியக்கம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற ஒரு லெசனே பிசிக்ஸ்ல இருக்கும். அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின். டு யங் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் என்னும் கடிதம் யாரால் எழுதப்பட்டது? அதாவது எங்கா இருக்கிற பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸுக்காக நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினது. இது யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 மருது சகோதரர்கள், ஆப்ஷன் 2 பகத்சிங், ஆப்ஷன் 3 சுப்பிரமணிய சிவா, ஆப்ஷன் 4 சுபாஷ் சந்திர போஸ். இந்த 4 பேர்ல யாரு இந்த கடிதம் எழுதுனாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர். வேணா நான் அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த கடிதத்தை எழுதினவர் தான் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற புத்தகமும் எழுதியிருப்பார். இதை கேட்ட உடனே நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை யோசிச்சு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்கலாம். ஓகே, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் பகத்சிங் தான். பகத்சிங் சரியான விடை. அவர் தான் நான் ஏன் நாத்திகன் ஆனேன்னு இன்னும் 2, 3 புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாரு. ஓகேவா? முக்கியமானதெல்லாம் அந்த டைரி சம்திங் அந்த மாதிரி எல்லாம். அது மாதிரி இந்த லெட்டர் இனிமேல் வரப்போற த யங் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ்க்காக அப்படின்னு எழுதியிருப்பாரு. இது ஒரு கடிதம். அப்ப இது எதில் நீங்க படிக்கலாம்? எதுல இருக்கும் இந்த கொஸ்டின்லாம் அப்படின்னா, நீங்க பகத்சிங்க வந்து தேசிய தலைவரா படிப்பீங்கல்ல, அப்போ அவர் எழுதின நூல்கள், புத்தகங்கள்லாம் படிக்கும்போது இதுவும் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் பாருங்க 10th கொஸ்டின், த லாஸ்ட் கொஸ்டின். தமிழ் கொஸ்டின். பாசிலை பிரித்து எழுதுக. பாசிலை அப்படிங்கிற வார்த்தைய எப்படி பிரிக்கலாம்? ஆப்ஷன் 1 பாசு கூட்டல் இலை, ஆப்ஷன் 2 பைசி கூட்டல் இலை, ஆப்ஷன் 3 பசுமை கூட்டல் இலை, ஆப்ஷன் 4 பாசி கூட்டல் இலை. இந்த 4 ஆப்ஷன்ல எது இந்த பாசிலை அப்படிங்கிறதுக்கு சரியானதா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஏன்னா எப்பயுமே பிரித்து எழுதுகள்ல நம்மளுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சாதான் அதை பிரிக்கும் போது அது எப்படி வரும்னு கெஸ் பண்ண முடியும். அதனால அந்த அர்த்தம் என்னவா இருக்கும்ன்றத கண்டுபிடிங்க பாசிலைக்கு. ஓகே, எனக்கு தானே ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பசுமை கூட்டல் இலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. பச்சை இலையை தான் பாசிலைன்னு சொல்றாங்க. ஓகேவா? பாசம் பிடிச்சிருக்கு, பசலைக்கீரை அப்படிலாம் சொல்லும்போது நம்ம பசலை, பாசிலை சொல்றோம் இல்லையா? அப்ப பாசிலைன்னா பச்சையான இலைன்னு அர்த்தம். அதுதான் பசுமை கூட்டல் இலை. இது எதுல கேட்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா 2018ல குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட தமிழ் கொஸ்டின் தான் இது. இப்போ நீங்க நம்ம படிக்கிறோம் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, நான் அவ்வளோ படிச்சுட்டு போறேன். அதுல இருந்து ஒண்ணுமே அதுல இருந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் புக் பிரித்தெழுதுகள்ல அவங்க எவ்வளவோ கேட்கலாம். அவ்வளோ வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல. அவங்க ஏன் கரெக்ட்டா ஸ்கூல் புக்ல இருக்கிறதையே கேட்கணும்? அப்புறம் ஏன் மேடம் நாங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. அது எதுக்காக அப்படின்னா, நீங்க படிக்கும்போது என்னன்னா, ஒரு வார்த்தைய எப்படி குடுத்தாலும், எந்த வார்த்தையா இருந்தாலும் அத பிரிக்கிறதுக்கான நம்மளுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? நீங்க ஒரு 1000 வார்த்தைகள நீங்க பிரிச்சு படிக்கிறீங்கன்னா, எந்த வார்த்தைய 2ஆ பிரிக்கிறாங்க? எந்த வார்த்தைய 3ஆ பிரியுது? எது எப்படியெல்லாம் பிரியுதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவ வச்சு எக்ஸாம்ல எது குடுத்தாலும் நீங்க பிரிக்கணும். அப்படிதான் நீங்க படிக்கணும். நான் படிச்சது அங்க வரணும்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா, உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ் தான். இத வச்சு நம்ம எக்ஸாம்ல அப்ளை பண்ண போறோம். அவ்வளோதான். ஓகே. 10 கொஸ்டினும் முடிஞ்சது. இப்போ உங்களோட ஸ்கோர வந்து நீங்க ரேட் பண்ணிக்கோங்க. 8, 9, 10ல இருக்கவங்க 100% நீங்க வேலை வாங்கிருவீங்க. தைரியமா இருங்க. அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காதீங்க. படிச்சத நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. 5, 6, 7ல இருக்கவங்க 80% நீங்க நெருங்கிட்டீங்க. கொஞ்சம் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா போதும். நீங்க இந்த 8, 9, 10க்குள்ள வந்துருவீங்க. 8, 9, 10ல இருக்கவங்க எப்பயுமே 8, 9லயே இருக்கக்கூடாது. 10க்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த 5, 6, 7ல இருக்கவங்க 8, 9, 10க்கு வர ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை நான் 1, 2, 3, 4ல தான் இருக்கேன் அப்படின்னா, நீங்க 50, 50 சான்ஸ்ல தான் இருக்கீங்க. எய்தர் வேலை கிடைக்கலாம், இல்ல கிடைக்காம போலாம். அந்த அளவுல தான் இருக்கீங்க. இத நீங்க 80%ஆவோ, 100%ஆவோ இன்கிரீஸ் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. கரெக்ட்டா டைம மேனேஜ் பண்ணி படிங்க. நம்மளோட சேனல்ல ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, ஜாப் போயிட்டே படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது கூட நான் குடுத்துருக்கேன். நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் போட்டு பாருங்க. உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அத யூஸ் பண்ணி டைம வேஸ்ட் பண்ணாம இந்த 2 மாசமாவது கண்டிப்பா படிங்க. எனக்கு தெரிஞ்சு குரூப் 4 வெக்ஸ் ஆயி நெறைய பேர் குரூப் 2க்கு அப்ளையும் பண்ணல. சரியா படிக்கவும் இல்ல. யாரு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு உங்களோட கன்சிஸ்டன்சிய விடாம படிக்கிறீங்களோ,
அவங்க இந்த வாட்டி வேலை வாங்க சான்சஸ் நெறைய இருக்கு. அதனால இந்த வாட்டி கேர்லெஸ்ஸா விட்றாதீங்க. கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குரூப் 4ல நெறைய இஷ்யூஸ் வந்துருச்சு. அதுவும் உடனே வேற குரூப் 2 வந்துருச்சு. அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே இருக்கும். திரும்பியும் கொஸ்டின் ரொம்ப மோசமா இருந்தா, டிஎன்பிஎஸ்சி வந்து கோர்ட்டே கேஸ் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டே கேள்வி கேட்கும். இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஏன் இப்படி ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னு. அதனால அவங்க லிபரலா எடுக்க சான்சஸ் நெறைய இருக்கு. அந்த வாய்ப்ப பயன்படுத்திட்டு உள்ள போயிருங்க. சரியா? நம்மளோட சேனல்ல நீங்க வந்து இந்த மாரி வீடியோஸ் எல்லாத்தையும் தேடி தேடி என்னால பார்க்க முடியல. நோட்டிஃபிகேஷன் சரியா வரல அப்படின்னா, நம்மளுக்குன்னு வாட்ஸ்அப் சேனலும், டெலகிராம் சேனலும் இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மோர் கிளிக் பண்ணீங்கன்னா கீழ காட்டும். அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு நான் போடுற வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து ஃபார்வர்ட் பண்ணிருவோம். நீங்க ஒண்ணுக்கொன்னே பார்த்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. தேங்க் யூ. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. மறுபடியும் பார்ட் 5 வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.